வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. குருவின் நினைவாக குருவினது ஞானக்களஞ்சிய பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே இறை உணர்வில் எழும் பேரின்பம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டமும் நானகத்தே காணுகிறேன். நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலாம். உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஊர்கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கிடும் உன் தன்மையினை எண்ண எண்ண தவமது ஆனந்தமே, தவமது ஆனந்தமே. இறைநிலை உணர்வு பெற்ற போது குருவுக்கு இயக்கமான இந்த நிலையை நமக்கு விவரிக்கிறார். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு நான் சொல்லுவேன்? அது சொல்லி விளக்க முடியாத ஒன்றுதான் என்று கூறி, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் பேரியக்க களத்தை வியந்து கூறுகிறார். அவ்வாறு இருக்கும்போது உன் பெரிய பேரியக்க அந்த நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கிடும். பேரறிவாக அந்த இயக்கங்கள் இருப்பதையும், பேராற்றலாக அனைத்தும் ஓர் கொத்து போல் சுழன்று கொண்டிருப்பதையும் உணர்ந்தேன். அவ்வாறு உணர்ந்த அத்தனையும் நமக்கு நன்மை பயப்பதாகத்தான் இருக்கிறது. நன்மை தரும் நவக்கோள்கள், அதே நன்மை தரும் நட்சத்திர கூட்டங்கள் அனைத்துமே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பதுவும், அனைத்து கோள்களும் சுழன்று கொண்டிருப்பதுவும், அனைத்துமே தன்னைத்தானே சுழற்றி விட்டு கொண்டு சூரியனின் ஓடுபாதையிலே சுழன்று வருவதுவும் அனைத்துமே நமக்கு நன்மை அளிப்பதாகத்தான் இருக்கிறது. அது பேர ஆனந்தமாகத்தான் இருக்கிறது, அது பேரின்ப களிப்பாகத்தான் இருக்கிறது என்று நமது குரு அவர்கள் உணர்ந்த நிலையை நமக்கு விளக்கும் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.